நம்முடைய நாமம் இல்லை அப்படின்னா நம்முடைய ஸ்திதிலாம் நினச்சி பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கடுமையான விரதங்களையோ இல்லாட்டி தபசையோ இல்லாட்டி ஒரு தியாகத்தையோ பண்ணுற ஒரு ஸ்திதியில நம்ம புத்தியோ மனசோ சரீரமோ இல்லை. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், தேகாத்ம அபிமானி அப்படின்றார். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே பாருங்க, தேகத்தை அனுசரித்து தான் ஓடிட்டு இருக்கோம், ஆத்மாவை அனுசரித்து ஓடணும். மே 1 பாடம் லீவு, அதுதான் பிராதானியம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா தேகத்தை அனுசரித்து தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்மளாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப சுலபமா வரணும். 1000 வருஷம் தபஸ் பண்ணா சுவாமி அடைய முடியும் அப்படின்னா கஷ்டம். அதுக்காகவே தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகದಲ್ಲಿ அப்படின்றார் புரந்தரதாசர். நாம சங்கீர்த்தனம் தான் சிரேஷ்டம். அதுலேயும் இந்த 6வது ஸ்கந்தம் ரொம்ப விசேஷம். நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை அவ்வளவு அழகா சொல்றது. வீணா போனவனும் ஜெயிக்க முடியும், உருப்படாம போனவா கூட உருப்பட முடியும். ஏன் அப்படின்னா பகவான் கருணாசாகர், அவ்வளவுதான். பகவானுடைய காருண்யத்தை அளக்க முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. எல்லா ஸ்கந்தங்கள்லையுமே பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் பிராதான்யமா சொல்லப்படுறது. ஆனா 6வது ஸ்கந்தம் ஆரம்பம் நமக்காகவே ஸ்பெஷல். எல்லாரும் உண்டு, இந்த 6வது ஸ்கந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம். அவ்வளவுதான். அஜாமிலன் ஒழுங்காதான் இருந்தான், நல்ல சம்பிராமணன், வேதம் தெரிஞ்ச பிராமணன். ஏதோ அச்சுபிச்சு பிராமணன் இல்லை, நம்மள மாதிரி இல்லை. நல்ல விஷயம் தெரிஞ்ச பிராமணன், வேதம் தெரிஞ்ச பிராமணன், திரிகால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்த பிராமணன், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த பிராமணன், சாஸ்திரோர்த்தமா வாழ்ந்துட்டு இருந்த பிராமணன். சும்மா அப்படி யஜ்ஞோபவீதம் தரிக்கக்கூடிய ஒரு பிராமணன் இல்லை, யஜ்ஞோபவீதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராமணன். ஆனா அவனே கூட தோத்து போயிட்டாராம். என்னடா அப்படின்னா, ஒரு காமசுகம் அனுபவிக்கிற ஒரு ஜோடியை பார்த்து தோத்து போயிட்டார். தோத்து போக முடியுமா அப்படின்னா அது மனசு, அவ்வளவுதான். இது எப்ப அமேத்தியத்துல இருக்கும், எப்ப பரம பவித்திரமான வஸ்துல இருக்கும்னு ஜட்ஜ் பண்ண முடியல. அதனாலதான் பெரியவாள்லாம் பார்க்கறது கேட்கறதுலாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க பெரியவா. இப்பதான் அவுத்து விட்ட மாதிரி விளையாடும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா பெரியவா அந்த காலத்துல. பாரத தேசத்துல பார்த்தோம்னா நமக்கு பெரிய விஞ்ஞான வளர்ச்சிலாம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. பெரியவாளுக்கு தெரியும் விஞ்ஞான வளர்ச்சி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியும். நம்ம பெரியவாளுக்கு தெரியாத விஞ்ஞானம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே உண்டு. நீ சொல்லக்கூடிய அத்தனை விதமான பெரிய ராக்கெட் முதற்கொண்டு எல்லா சயின்ஸுமே ரிக்வேதத்தில் உள்ளபடி சொல்லியிருக்கு. அப்போ இந்த டிவி மொபைல் ஃபோன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது பெரியவாளுக்கு. இதெல்லாம் இருந்தால் நம்ம புத்தி என்னாகும் தெரிஞ்சுதான் இது நமக்கிட்ட வராமல் வச்சிருந்தார். சாதாரண ஜனங்களிடத்துல, பாமர ஜனங்களிடத்துல வந்தால் இதை உபயோகப்படுத்தாது, மிஸ்யூஸ் பண்ணி வீணா போகும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பிரத்யட்சமாக தெரிஞ்சது. ஆனால் காட்டில் சமைத்து பொறுக்க போனான். ஏதோ சும்மா போகலை, சத் விஷயத்துக்காக தான் போனார். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருப்பாரு, பயமா இருக்கு. அஜாமின் சரித்திரம் கேட்டால் பயமா தான் இருக்கு. காட்டில் சமைத்து பொறுக்க போனார். சமைத்து பொறுக்க சும்மா பொறுக்க முடியாது. இந்த மந்திரங்களை சொல்லிட்டு இந்த காலத்து மாதிரி கடையில போய் இப்படி கட்டிட்டா வாங்கிட்டு எல்லாம் வர முடியாது. அந்த காலத்துல இன்னைக்கும் காட்டுல போய் சமைத்து பொறுக்கி கொண்டு வந்து கர்மாக்கள் பண்ணக்கூடிய பிராமணாலாம் உண்டு கிராமங்கள்ல. அதுக்கு போனவர் பார்த்துட்டார், மயங்கி போயிட்டார். முதல்ல சீச்சி சீச்சின்னார். அவர் 2 வாட்டி திரும்பி திரும்பி பார்த்தார். 3ஆவது வாட்டி நல்லா இருக்கேன்னு தோணி போயிடுது. 4வது நான் அனுபவிச்சா தோணி போயிடுது. அவ்வளவுதான். ரொம்ப கிடக்கிடன்னு இந்த மனசு டக்கு மாறிடும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல மனசு ரொம்ப சர்வ சாதாரணமாக ஈடுபட்டு நம்மகிட்ட பர்மிஷன்லாம் கேட்காது. அதான் ரொம்ப கஷ்டம். நம்மகிட்ட கேட்டு தோசா பரவாயில்ல, நம்மகிட்ட கேட்கவே கேட்காது. அது பாட்டு முன்னாடி புத்தி கொட்ட மாதிரி நிலவு நிற்கும். மாட்டிட்டு விட்டான். என்னடா ஆச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டான். எல்லாம் போச்சு. சவிதாதானம் முதற்கொண்டு எல்லாத்தையும் தொலைச்சுட்டு அந்த வேஷ்யாஸ்திரி, அதுவும் குலஸ்திரீ கூட கிடையாது, ஒரு வேஷ்யாஸ்திரி அவளிடத்துல வாங்கி எல்லாத்தையும் விட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் பிராமணா பண்ணப்படாதுன்னு இருக்கோ அத்தனையும் பண்ணியாச்சு. கள் குடிக்கிறது, ஜீவஹிம்சை பண்றது, மாமிசம் சாப்பிட்றது, பிராமண தர்மத்தை விட்டுட்டு எங்கேயோ போயாச்சு. இந்த சத்திரிய வைசிய சூத்ர தர்மம் அதெல்லாம் தாண்டி சண்டாள தர்மம் வரைக்கும் போயாச்சு. பாக்கி ஒண்ணுமே இல்லை பண்றதுக்கு, பாக்கி ஒண்ணும் இல்லாத ஒரு ஸ்திதி.
இப்படியே வயசு ஓடி போயிடுது. ஆனா இந்த வேதம் சொன்ன பலம் கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் சொல்றாங்க. அது எங்கேருந்து தான் வந்ததுன்னா பகவத் கிருப்பையினாலே வந்து ஏதோ நம்மாத்த குழந்தைகளுக்குலாம் பகவன் நாம சங்கீதம் வைக்கிறோம்னா பாவானா கிருபை பார்த்து நம்ம மேல கருணையோட இந்த பேரை வச்சுடு, நீ அவளை கூப்பிடும் போதெல்லாம் என்ன கூப்பிட நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு கிருபை பண்ணானோ நமக்கு பகவத் நாம சங்கீர்த்தம் பாகவதாளுடைய பேரை வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்வய புத்தி வந்துடும். அதுல 88 வயசு ஓடி போயிடுது. கண்ணு திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள ஓடுறது வயசு. ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு. ஆயுசு சர்வசாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் மாதிரி போயிட்டே இருக்கு. ஜென்மா நஷ்டமாகிட்டே இருக்கு. 88 வயசு ஆயிடுது. யமதூதர்கள் வந்துட்டு அவன் பண்ண பாவத்துக்கு எல்லாம் இழுத்துட்டு போறான். என்னடா பாவம் பண்ணா? பண்ணக்கூடாததை பண்ணது ஒரு பாவம், பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டான் பாருங்க, அது வேற எக்ஸ்ட்ரா பாவம். அது ரொம்ப கஷ்டம். பண்ணக்கூடாத பண்ணா பாவம்னா நியாயம், பண்ண வேண்டியதெல்லாம் விட்டா பாவம். நான் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இவன் பிராமண தர்மத்தை இருந்து அதை அனுசரிக்காதது மகத் பாவமா உட்கார்ந்து இவன் பண்ணக்கூடாதது பண்ண பாவத்தை விட பண்ண வேண்டியதை பண்ணாத பாவம் மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் பாவம் எதுன்னா பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கிறது தான் பெரிய பாவம் ஆயிடுச்சு. பண்ணக்கூடாதது பண்றதுலாம் கூட ஏதோ லோக மரியாதைக்கு பயந்து கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். பண்ண வேண்டிய பண்ணாதத பாவம் தான் ஜாஸ்தியா போயிடுது. அதுல இந்த யமதூதர்கள் பாவம் ரொம்ப அழகா இருப்பாவா. எப்படி இருப்பான்னு அதை பார்த்தாலே மலமூத்திரம்லாம் தானா வந்துடும். அவ்வளோ அழகா இருப்பார், மகா கோரம். ஆனா உங்களுக்கு தான் அவளை பார்க்குற பாக்கியம் இல்லை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பாகவத சங்கத்தை வந்துட்டோம் இல்லையா? அவ்வளோ நல்லவாளா நம்ம பாகவதம் அவ்வளவு நல்லது. பாகவதம் அவ்வளவு சமத்து. எவ்வளவு அசடா இருந்தாலும் அவளுக்கு ஒரு ரட்சையா நிற்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவத். அதனால நம்ம எல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறதா கேட்டுக்கோங்க. அவன் பாடு பார்த்துட்டான், பயந்து போயிட்டான். ஆனா அவனுடைய பாக்கியத்தை பாருங்க, நாராயணான்னு வந்துடுது. அது வரணுமே. அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்படின்ட்டார் பெரியாழ்வாரே சொல்றார். அப்பா எய்ப்பெண்ணை வந்து நதியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்றார். சத்தியமா நினைக்க மாட்டேன். பெரியவர் பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர். ஆண்டாளர் ரங்கவண்ணாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சொல்றார், எய்ப்பெண்ணை வந்து நதியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நம்ம கூட இருக்கவ போனாலே நமக்கு வரமாட்டேங்குது. டெய்லி மரணத்தை பார்த்துட்டு தான் இருக்கும். மரணத்தை பார்க்காம ஒன்றும் இல்லை, டெய்லி மரண விஷயங்கள் கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் பெரிய வைராக்கியமும் இதுவும் வரதில்லை. டெய்லி ராத்திரி தூக்கமே கிட்டத்தட்ட ஒரு மரணம் தான். கண்ணை முடிச்சு பார்த்து இதே சரீரத்தில் இருந்தா உசுரோட இருக்கும், அவ்வளோதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரீரம் மாறி போயிட்டுனா மரணம் அடைச்சிடும். அப்புறம் தான் புரியுது. அதனால பெரியார் வேலை சொல்றார், வராதுப்பா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன்றார். ஆனா இந்த அசாமனுக்கு வந்து நாராயணான்னு கத்துறான். அடி வயிற்றுலேருந்து கேட்கிறவாள் குசி போற மாதிரி கத்துறான். பயத்துல கத்தின கத்தல் எங்கடா எதிரொலிச்சுதுன்னா வைகுண்டத்துல போய் எதிரொலிச்சுதான். வைகுண்டம் அவ்வளவு பக்கத்துல இருக்கு, கூப்பிடுற தூரம் தான். 2 இடங்கள் நிரூபணமாகிறது. ஒண்ணு அசாமன் கத்தும் போது, பின்னாடி கஜேந்திரன் ஆதி மூலமே கத்தும் போது அவ்வளவு பக்கத்துல இருக்கான். இப்ப நாராயணான் கத்தி முடிவு தொப்பு 2 பேர் பக்கத்துல வந்து விழுந்துட்டான். யாரானா ஜெயவிஜயா இருக்கு. பெருமாளே கிளம்பலான்னு தான் பார்த்தா, அதுக்குள்ள அவருக்கு ரொம்ப லேட்டாக டக்கு அங்கேயே தள்ளி விட்டுறாங்க. ஜெயவஜி அவர் பயந்துட்டார். இப்பதானே கஷ்டப்பட்டு மேலெல்லாம் வந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் 3 ஜென்மாலாம் முடிச்சுட்டு மேல வந்த புதுசா திரும்ப தள்ளி விடுறாரு. எங்கேயோ மாட்டிவிட்டோமோ அப்படின்னு பார்த்தா போ 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 போன்னு துரத்துறாராம். ஒரு அவசரம். ஆம்புலன்ஸ் அந்த சைடு அடிச்சுன்னு தெரியுமா, அப்படி அடிவை தர அந்த மாதிரி அலறடிச்சுன்னு ஓடி வர்றான். இந்த பெருமாள் கிட்ட சொல்றான், சுவாமி அவர் நாராயண் ஒன்னும் பேசாத போ அப்படின்ட்டார். சுவாமி ஒரே 1 நிமிஷம் சுவாமி, அவன் வந்து அவன் பிள்ளை அதெல்லாம் விட்டுவிடு. நாராயணா யார் பேர்? உங்க பேர் போடு, அவ்வளவுதான். இவ்வளவு பேச விடலையா சுவாமி? நாராயணா என் பேர் தானே, கன்ஃபார்ம் தானே. அவன் யார் நினைச்சுன்னு சொன்னான, நாராயணா என் பேர், அதுல மாற்றம் இல்லையே. இல்லை அப்ப போ, அவ்வளவுதான். அவனை போய் கூட்டிட்டு வந்து அவன் ரட்சிச்சுடுன்றான் சுவாமி. ஓடி வந்துட்ட ஆளாம். என்ன ஆச்சரியம்னா, இந்த நாராயண நாமம் இவனுக்கு விஷ்ணு தூதர்களையும் காட்டி கொடுத்து. ஏன்னா பகவத் பாகவத் தாசர்களை பார்க்கறதே பரம துர்லபம். பிரத்யட்சமா பாதுட்டான விஷ்ணு தூதாள இவாளும் யமதூதர்களும் பேசுறாளாம். அது கேட்கிறதா அவனுக்கு. இதெல்லாம் பகவத் கிருப்பையினாலே நடக்கிறது. நாம சங்கீர்த்தம் என்ன பண்ணணும்னா நமக்கு சத்சங்க பிராப்தி ரஸ்து. அதான் சத்சங்கத்தை கொடுத்துடுறதாம். விடாம நாமஜபம் பண்ணுவோம். எதுக்கு சொல்றோம்னா நிறைய சத்சங்கம் கிடைக்குமா. சத்சங்கம் கிடைச்சுடுறதுனால ஜென்மா சாப்பல்யமா இருக்கு. ஏன்னா சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. சங்கர மாதிரி யாருமே சொல்ல சத்சங்க மகாத்மியத்தை. ஜீவன் முக்தி இவ்வளவுதான்.
அந்த மாதிரி சத்சங்கம் கேட்டு என்னடா சத்சங்கம்னா நாம மகிமா சத்சங்கம். பகவன் நாம சங்கீதம் என்ன பிரயோஜனம் அப்படின்னா பாகவதம் எங்கேயுமே படிக்க வேண்டாம். அச்சாரிய உபாக்கியானத்துல விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களுடைய சம்வாதம் போதும். வேற எதுவுமே வேண்டாம். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோ என்பாவாய். ஆண்டாள் திருப்பாவையில் 5வது பாசுரத்தில் சொல்றார், நாம சங்கீதத்துக்கு அத்தனை பலம் உண்டுன்றார். விஷ்ணுதர்கள் அவ்வளவு அழகா சொல்றார், அஜ்ஞானாத்து அதமாஞானாத்து, அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய சுவாமியுடைய நாம சங்கீர்த்தனம் சகலவிதமான பாவங்களை அழிச்சு போட்டுடுறார். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்டன் நாம பிரகரணம் அசேஷாகரம் விதுவ எல்லாத்தையும் அழிச்சு போடலாம். சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ ஹேளனமாகவோ விவகாரமாகவோ அர்த்தமே இல்லாம சும்மா இப்படியோ பத்மநாபா அப்படின்னு சொல்லியாச்சு. நாம டிவி நியூஸ் எல்லாம் பாக்கியவான். டெய்லி பத்மநாப பத்தி ஏதோ நியூஸ் படிச்சுட்டே இருக்காள். பத்மநாபா 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 பத்மநாப சுவாமி கஷேத்திரத்தண்டே அப்படின்னு பத்மநாப சுவாமியும் சொல்லிடுறா, கஷேத்திரத்தையும் சொல்லிடுறா. இதுலேயே அவளுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்துடும். அத்தனை வசதி சுவாமியுடைய நாம சங்கீர்த்தனமா சொல்றா. எப்படி சொன்னாலும் நாம ஜபம் வீண் போகாது. தடிக்கு விழும் பொழுதாவது, தேள் பாம்பு கடிக்கும் பொழுதாவது, பதிதஸ் கலித பக்னக சந்தஷ்ட தப்த ஆகத அரி இது அவசேன ஆக குமான் ந அர்ஹதீயாதனாம். அவனுக்கு நரகத்தை பார்க்க பாக்கியம் இல்லை அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டா. யமதூதர்கள் கிளம்பி ஓடினான். ஒன்னும் புரியல. ஐஷ்ணு போகப்படாதுன்னுட்டான். யமதர்மராஜாவிடத்துல போய் சொன்னார்கள், நல்ல வேலை என்னோட பதவி தப்பிச்சது, நீங்க தான் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த தள்ளி விட்டுருப்பாரு நாராயணனுக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் நாமஜபம் பண்றாளோ அவர்களுக்கு விஷ்ணு பதி, பண்ணாதவர்களுக்கு நான் பதி. யார் பத்தி பகவான் டிசைட் பண்ணிடுறான். யமதர்மராஜா சொல்றார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவன் பக்கம் போகாத, மறந்தும் புறந்தொழாமாந்தர் அப்படின்றார் திருமழிச்சியார். இத்தனையும் கேட்டான் ஆசாமன். இவகிட்ட பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டா. விஷ்ணு தூதர்கள் வைராக்கியம் வந்துடுத்தான். ஒரு நாராயண நாமத்துல வைராக்கியம் வருமா அப்படின்னு வந்துடுத்தான். சத்சங்கம் கேட்டவன் இனிமேல் நாராயண நாமம் தான் வசத்தின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் விட்டானான். எந்த ஸ்திரீக்காக தான் கட்டின பண்டாட்டி அம்மா அப்பா குழந்தைகளை திரஸ்கரிச்சுட்டு பிராமண தர்மத்தை விட்டொழிச்சானோ அவளையே திரஸ்கரிச்சுட்டான். அதானே அந்த ஒரு வைராக்கியத்தை கொடுத்துடுறது. அழகா கிளம்பியாச்சு. கங்கேக்கரை பக்கம் வந்தாச்சு. அந்த நாராயண நாமத்தையே விடாம சொல்றான். நாராயண 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 நாராயண. இந்த குருவாயூர் போறோம்னா தானா வந்து நாராயணா வரணும்னா குருவாயூர் தான் போறோம். வேற எங்க போய் பிரயோஜனம். ஸ்ரீரங்கம் போனா கூட வராது. ஆனா வேற எந்த இடத்துக்கு இப்படி ஒரு நாராயண நாமம் கிடையாது. கோவிந்த நாமம் வரணும்னா சத்தியமா திருப்பதி போயிடும். ஏடுகுடவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்த நாமத்துக்கு அர்த்தம் கோவிந்தான்னு தான் சொல்லுவோம். தமிழ்நாடு பக்கம்லாம் போனா கோவிந்தா கோவிந்தா அவ்வளவுதான். கோவிந்தா கூட கிடையாது, கோவிந்தா கோவிந்தா. அத்தனை சிரேஷ்டம் நாம சங்கீர்த்தனம். பன்றிபுரம் போயாச்சுன்னா அவளுக்கு விட்டலான்றது தானா வரும். அப்படி தெரிவிச்சுக்கிறது இல்லை. நீங்க பன்றிபுரம்லாம் போய் பாருங்க, பிருந்தாவனம்லாம் போய் பாருங்க. கையில் ஒரு பெரிய ஜபமாலை வச்சு உருட்டின்னு ஜபிக்கிறவா ரொம்ப தூரம். அவங்க காசு நம்ம ஊர்லேயே போனவளா தான் இருக்கும். இந்த சாதாரண இந்த ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரன் இந்த கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க சர்வ சாதாரணமாக ராதே 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 கையில் ஒரு ஜபமாலை வச்சுட்டோ உருட்டின்றோ நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு ஸ்வபாவமாக வரது வாழ்க்கை. பன்றிபுரத்தில் விட்டல் நாம சங்கீர்த்தனம் சர்வசாதாரணமாக வருது. யாராவது சும்மா ரோடில் போய் யாரோ குட்டி வாழ்ந்த ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லுவாங்க, வாசுதேவ ஹரின்னு சொல்லுவாங்க. யார் இவாயே எனக்கு சொல்றா, நம்ம ஊரை சொல்லுங்க ஒரு மாதிரி பார்ப்பா. நீங்க ரோட்ல அனுபவ ஜெய்ஸ்ரீ பத்மநாபான்னு சொல்லுங்க, என்னாச்சு இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். சத்தியமா பத்மநாபன் திரும்பி சொல்ல மாட்டேன். டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதே பன்றிபுரத்தை சொல்லி பாருங்க, பிருந்தாவனத்தை சொல்லி பாருங்க, டக்குன்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் பலம். கலியுக தர்மம் இதுதான் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டா. அஜாமியனுக்கே அதுதான் தர்மம்னா நமக்கும் அதுதான் தர்மம். அந்த அஜாமியனுக்கு அதே திருப்பி பகவத் பக்தர்கள் வந்தார்கள், பார்ஷதர்கள் வந்தார்கள். அழகா அவர் அழிச்சுட்டு போயிட்டதற்கு அவன்னு சொல்லி அவர்னு சொல்ற. ஏன்னா பாகவதோத்தவர் ஆயிட்டார். எப்ப நாமஜபம் பண்ணி திரும்பிட்டாரோ சிலர்லாம் பாகவதர் அஜாமிட பாகவதர் அப்படின்னு தான் சொல்றோம். சர்வசிரேஷ்டமான பாகவதர். கைவிடுத டெய்லி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா உபன்யாசம் நாராயணான்னு கத்துக்கிறார். தாயார் ஓடி வர அப்பப்ப அப்படி கத்தாதப்பா பதறது. ஏன் நாராயணன் நீ கத்துறதை பார்த்து எல்லாரையும் தள்ளி விட்டு இருக்கா. வைகுண்டத்துல இருக்கா. அவனை கூப்பிட்டு வா நீ வந்ததே மறந்து போயிட்டார்.
அவருக்கு அவ்வளவு அவசரம் வந்துடுறதாம், பரபரப்பு வந்துடுறதாம். ஏன்னா அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட மகாத்மியம், அத்தனை ஒரு மகாத்மியம் இருக்கு. அதனால எப்பேற்பட்ட நரகவேதனையா இருந்தாலும் தப்ப வைக்கிறது பகவன் நாம சங்கீர்த்தனம். நரகவேதனைலாம் வர்ணிக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. அத்தனையும் வர்ணி சொல்றார் நாமஜபம் சர்வசிரேஷ்டம் அப்படின்றார். இந்த நாமஜபம் என்னடா பண்ணும் அப்படின்னா அசுர ஜென்மா அடைஞ்சா கூட பகவத் தியானத்தை பண்ண வைக்கிறோம் அப்படின்றது சித்திரகேது உபாக்கியானம். நாமசங்கீர்த்தம் எங்க இருந்தாலும் பண்ண முடியும், இங்கதான் பண்ணணும்னு கிடையாது, இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது, இவாதான் பண்ண முடியும்னு கிடையாது. பாரபட்சம் இல்லாதது நாம சங்கீர்த்தனம். பிராமணா அப்ராமணா என்ன ஜாதியாவனா இருக்கலாம், என்ன குலமாவனா இருக்கலாம், எதுவாவனா இருக்கலாம், அவ்வளவு வசதி இந்த நாமஜபம். அது சித்திரகேதுக்கு அங்கிரச மகரிஷி உபதேசம் பண்ணவரா பிரம்ம தத்துவத்தை. ஆனா அவனுக்கு புத்திரன் இல்லையேன்னு தான் துக்கம் இருக்கு. சரின்னு புத்திரன் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். நிறைய ராணிகள் உண்டு, ஒரு ராணிக்கு குழந்தை பிறந்துருத்து, அவளை ஓஹோன்னு கொண்டாடுறான். மற்றவாள்லாம் பார்த்தா இந்த குழந்தை இருக்கிறதுனாலே தானே அப்படின்னு விஷம் வச்சு கொண்டுட்டாள். அவளை நல்ல வாங்கலாம். யாரும் நம்மளுடைய சுகத்தை பார்த்து சுகப்படுறவா இல்லை, பொறாமப்படுறவா தான் ஜாஸ்தி லோகத்தை. நம்மளே சொல்லுவோம் யாருக்கும் வெளில சொல்லிடக்கூடாது விஷயத்தை, கண்ணு பற்றும். யார்கிட்டயோ நாங்கள் வெளியில ரோட்ல போஸ்ட் அடிச்சா ஒட்ட போறோம். நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவாழ்கிட்ட கூட இப்ப சொல்லாங்க, அப்புறமா சொல்லுங்க. ஆனதுக்கு அப்புறமா அது நான் நிறைய பார்த்தேன். யாராவது ஸ்திரீ குழந்தைகள் கர்ப்பவதி ஆகிட்டா மூச்சு வரமா இருக்காது. முக்கியமா இவாளை தெரிஞ்சிடக்கூடாது, அவளை தெரிஞ்சிடக்கூடாது. எங்கேயோ யாரோ ஒரு 10 தெரு தெரிவிப்பாள் தெரியாதுன்னா தெரியப்படாதுன்னா நீ ரொம்ப நெருங்கின பந்துவா இருப்பா. ஆனாலும் கண்ணு பட்டுடும். அவன் மனசு இருக்கே என்னமோ நம்ம மனசு பரம பவித்திரமா இருக்கிறதா அபிப்பிராயம். இதேதான் அவளும் நம்ம கிட்ட பண்றோம். அது நமக்கு தோன்றது இல்லை, தெரியறது இல்லை. கண்பட்டுடும் கண்பட்டுடும் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம். மனசுல என்ன இருக்கோ அதானே பவிக்கும். எத்பாவம் தத்பவதி. என்ன இருக்கோ அதான் அடுத்த வாக்கிட்ட ஆரோபிக்கிற புத்தி வரும். நம்ம இல்ல விகல்பம் இல்லை, நம்ம மனசுல விகல்பம் இல்லை அப்படின்னா எல்லாருமே விகல்பம் இல்லாம பார்ப்போம். யுதிஷ்டர் அப்படித்தானே பார்க்கிறார். லோகத்தை எல்லாரும் உத்தமன்றார். துரியோதன் எல்லாம் மகாபாதிகள், அக்கிரமம் பிடிச்சவன்றான் எல்லாரையும். ஏன்டான அவன் பார்த்த பார்வை தோஷம் இங்கதான் இருக்கு, வெளியில இல்லை. அதே மகாபாதிகள மகாத்மாக்கள் எப்பேற்பட்டவன் அப்படின்றார். காஞ்சி மகாபிரிவா எத்தனை பேர் பரம நாஸ்திகள் பிடிக்காமனா ஒரு காலில் வந்து விழுவான், ஆசீர்வாதம் பண்ணுவார் சர்வசிரேஷ்டமா. அவன் குடிச்சு திருப்பி மகாபிரிவாலே திட்டுவான், தேவேன்னு உட்காந்து கேட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாமி தெரியாம திட்டான், சாமி மன்னிச்சிடுவான் காலில் விழுவான். கூட இருக்கிறவெல்லாம் கேட்கிறாரு, ஏன் சுவாமி இவனை கட்டிட்டு அழகு வேணுனார். உடனே பெரியவா சொன்னா உங்களெல்லாம் கட்டினாரு, அவனையும் சேர்த்து கட்டினார். என்ன ஆச்சு ஒன்றும் சொல்ல முடியும், பெரியவாட்டி யாரும் பேச முடியுமா? விடுற 1000 பேரை கட்டிட்டு ஒரு 1001 தான், அதையும் சேர்த்து அழுதுட்டு போறேன் விடு, சங்கடம்னு ஆயாச்சு, எல்லாரும் சங்கடமா இருந்துட்டு போட்டு விடு அப்படின்றாங்க. ஏன்னா பெரியவாளுக்கு அப்பேற்பட்ட ஹிருதயம், அத்தனை ஒரு ஹிருதயம். குழந்தைய சித்தம் எடுத்து இவ்வளவு பெரிய துக்கம், புத்திர சோகம். புத்திரன் இல்லைன்ற சோகத்தை விட புத்திரன் போகிற சோகம் இருக்கு பாருங்க, மகா துக்கம். அழகா அழகா அங்கிரச மகரிஷி பார்த்தா நாரதரை கூட்டு வந்துட்டார். கூட்டுட்டு வந்துட்டாராம். எங்கடா குழந்தை மரணப்படுக்கையில் இப்படி இருக்கு, மரணம் ஆயிட்டு மிருத்த சரீரம் இருக்கு. நாரதர் வந்தோன்னு அழகாம். சித்திரகேது பெரிய சந்தோஷம் இருக்கு, பெரியவா வந்துட்டா, எப்படி என் குழந்தைய மீட்டு கொடுத்துருவாங்க. மீட்டு கொடுக்கறதுக்கு வரல, இவனை இதுல இருந்து மீட்கிறதுக்கு வந்திருக்கான். பல சந்தர்ப்பங்கள் நம்ம மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம இழந்ததை நஷ்டப்பட்டதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவசியமே இல்லை. நம்மளை இந்த திரும்பி இந்த சுழல மாற்றிருக்கிறத மீட்கிறதுக்கு தான் அவா வர. ஆனா ஏத்துக்கிற மனசு நமக்கு வரமாட்டேங்கிறது. சரியா உபதேசம் எப்ப பண்ணணும்னா ஒரு மரணமான சமயத்தை தான் உபதேசம் பண்ணணும். அப்பதான் நல்லா புத்தியில உரைக்கும். நல்லா சாப்பிட்டு தூங்கிண்டு எழுதுண்டு சௌகரியமா இருக்கும். உபதேசம் பண்ணா ஒன்னும் உரைக்கிறது இல்லை. நாரத மகர்ஷி பார்த்தா சித்திரகேது நடரா. நாரதர் அந்த ஜீவனை கூப்பிடுறாரு. எப்பேற்பட்ட பலம் பார்த்துக்கோங்க. நாரதர் நிறைய சிஷ்யர்கள் உண்டு, பிரகல்லாதன், துருவன். இல்லை இந்த ஜீவன் ஒரு சிஷ்யன் கூப்பிட்டோன்னு ஓடி வந்து அடியே தாசானுதாசன்னு வந்துடுத்து. ஏ ஜீவனே உங்க அப்பா அம்மா அப்படி இருக்காளே, கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஏன் ஒத்தாசம் பண்ணப்படாதா, அவளுக்கு சுகம் தரப்படாதா, இந்த சரீரத்துல இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கப்படாதா எல்லாம் கேட்டுடாது. அந்த ஜீவன் இங்க ஏதோ வந்துடுத்து. வந்துட்டு யார் அப்பா யார் அம்மா, நான் நிறைய சரீரங்களை சுத்தியாச்சு. தேவ திரிய சரீரம்னா சுத்திக்கேன், மர சரீரத்தெல்லாம் இருந்துட்டேன், தேவ சரீரத்துல இருந்தாச்சு, மனுஷ சரீரத்துல இருந்தாச்சு, நடமாடும் ஜந்துக்கள் சரீரத்துல இருந்தாச்சு, பல ஜென்மா சுத்தியாச்சு, பல சரீரங்களை பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஜென்மா ஒவ்வொரு தாயார் தகப்பனார் யாரை திருப்திப்படுத்துறது பெரிய தத்துவோபதேசம். சாதாரணமா இதெல்லாம் அகால மரணம்னு சொல்லும். இந்த மாதிரி விஷம் கொடுத்து சாகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட்ல போகிறது, இவளுக்குலாம் சுத்தின்னு இருப்பா அப்படின்னு சாதாரணமா காண கிடைக்கிறது.
ஆனா இந்த ஜீவன் சுத்தலையாம் தேமேன்னு இருக்கு. ஏண்டா அப்படின்னா அங்கிருடைய கிருபையினாலே பிறந்த குழந்தை ஒண்ணு. மகாத்மா கூட்டத்தினாலேயே இதனுடைய பாவங்கள் நஷ்டமா போயிடுச்சு. இல்லாட்டி இந்த மாதிரி கொலை பண்ணப்பட்ட சரீரங்கள் அந்த ஆத்மால அப்படியே சுத்தின்னு இருக்கும். ஏன்னா அது எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு அகால புத்தி வந்துடுறது இல்லையா. ஆனா இது தத்துவத்தை சொல்றது. எல்லாருக்கும் யாரும் சொந்தம் கிடையாது, எல்லாம் சரீர பந்தம் தான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. யாரெல்லாம் கொண்டாடுறோமோ இல்லை அந்த சாதம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில யாரும் அம்மா இல்லை, யாரும் அப்பா இல்லை, யாரும் பந்து இல்லை, எல்லாம் சுயம் ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிச்சிடும். ஏண்டா அப்படின்னா ஒரு வைராக்கியம் வரத்துக்காகத்தான். இந்த ஜீவன் சத்தியத்தை சொல்றது, பகவான் மட்டும்தான் சத்தியம், வேற யாரும் சத்தியம் இல்லை அப்படின்னு கேட்ட உடனே சித்திரகேதுக்கு வைராக்கியம் வந்துடுத்தான். சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. நாரதர் கேட்டார், சித்திரகேது என்னப்பா புரிஞ்சதுன்னா, இந்த வைராக்கியம் எனக்கு வரைக்கும் அனுகிரகம் பண்ணுங்கன்னு. அந்த இடத்துல உட்காந்து உபதேசம் பண்றார். மிருத சரீரம் அதுக்கு அந்திம கர்மா பண்றான். அழகா உபதேசம் பண்ணிட்டார். சித்திரகேதுக்கு வைராக்கியம் வந்துடுத்து அதே ஸ்மரிக்கிறான். அவ்வளவு வசதி. வைராக்கியம் தர்றதுக்குள்ள பெரியவாளுக்கு சமானம் பெரியவாளா வேற யாராலையுமே முடியாது. அத்தனை அழகா வைராக்கியம் கொடுத்துட்டா. நன்னா ஜபிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகாசத்தை சஞ்சரிக்கும்படியான ஸ்திதியெல்லாம் அடைஞ்சுடுறான். கந்தர்வ ஸ்திதி மாதிரிலாம் அடைஞ்சுடுறான். அவ்வளவு அழகா இவ்வளவு பெரியவன் ஆயாச்சு. ஆனாலும் நாமஜம் விடாம பண்ணிட்டு இருக்கான். எதிர்ச்சியா கைலாசம் பக்கம் போன, எதிர்ச்சியா தெய்வ இச்சையா அவனை ஆசைப்பட்டு போகல, அப்படியே போனான். இவன் போகும்பொழுது சிவபெருமான் மடியில உட்காந்து ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரம அப்பப்ப கொஞ்சிட்டு இருப்பார். ஆதிகாரியை எதுக்கடா கொஞ்சிறார், பகவத் விஷயம் பேசி கொஞ்சிட்டு இருப்பார். தெரியுமாடி பார்வதி நோக்கு அப்படின்னு சொல்லும் போலேன்னு சாதாரண மடியில உட்கார காம சுகந்தானே பிராதான்யமா தெரியும். ஆனா இந்த இடத்துல ஒரு காண கிடைக்கல. மன்மதனை எரிச்சவராச்சு. அழகா மடியில வச்சுட்டு கொஞ்சம் இருக்காரு, ஆலிங்கனம் பண்ணிண்டு பகவத் குஷி அனுபவத்தில் அப்படியே பிரேமஸ்வரூபனா உட்கார்ந்து இருக்கார். சித்திரகேது பார்த்துட்டான், ஆச்சரியப்படுறான். லோகத்துல அல்ப மனுஷன் பாமரன் கூட தன் மனைவிய ரகசியத்துல தான் கொஞ்சம். அதுவும் கைலாசத்தை பார்த்தோம்னா பார்வதி மட்டும்தான் ஸ்திரீ, அதெல்லாம் புருஷ கூட்டம் பூதகணங்கள் கொஞ்சம் 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 இருக்கு. இத்தனை பேர் எதிர்க்க போய் கொஞ்சலாமும் இப்படி அதிசயமா இருக்கு. பாமரன் கூட ரகசியத்துல கொஞ்சுவான். இவர் லோகாதிபதி ஜெகத்குரு தட்சிணாமூர்த்தி அல்லவா, இவரானா மடியில வச்சு கொஞ்சம் இருக்காரு அப்படின்னு சிவபெருமான் பார்த்து சிரிச்சார். பரவாயில்ல, எனக்கு வெக்கம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானே. அவருக்கு வெக்கமே கிடையாது. அது ஒரு தைரியம் ஒண்ணு இல்லை. வெக்கம் இல்லைன்னு ஒத்துக்கிறது ஒரு தைரியம் ஒண்ணு இல்லை. இந்த குழந்தைகள்லாம் ட்ரெஸ் இல்லாம அந்த ஷேம் அபிஷேம் அப்படின்னு அதுக்கு அது ஒரு குஷி. அதுக்காகவே ட்ரெஸ் இல்லாம நிற்கும். அப்பா நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க, லங்கு பேபியா நிக்கிறேன் பாருங்க. நம்ம அசிங்கம்னு சொன்னா அந்த அசிங்கமே அதுக்கு ஒரு ஜாலியா இருக்கு. அந்த மாதிரி வஸ்து இவர். வெக்கமில்லைன்றத ரொம்ப வெக்கமில்லாம சொல்றாரு. ஐயோ வெக்கமே கண்டுபிடிச்சா பார்த்தியா, பெரிய ஆள் தான் அவன் அப்படின்னு பாரதிய கோவம் தொடுது. யார் யாரை பார்த்து சொல்றது? தட்சிணாமூர்த்தியை பார்த்து எவன் வாயை திறக்கிறது? அது நியாயம் தானே, தப்பு இல்லை. ஏற்கனவே தக்ஷ பிரஜாபதியில அவமானப்படுத்துற ரொம்ப துக்கப்பட்டிருக்கா பார்வதி. யாருமே அவர் மதிக்க மாட்டேங்கிறார். அவர் நன்னா புரிஞ்சுட்டா மட்டும்தான் மதிக்கிறார். மற்றவாள் என்னடா இவர் உடம்புல சாம்பலை பூசிட்டு அலைகிறாரு, கபாலியா அலைகிறார். இந்த கபாலின்ற வார்த்தை மெட்ராஸ் எல்லாம் ரொம்ப ரிக்ஷா நல்லா தான் சொல்லுவோம். ஆனா கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு. கபாலீஸ்வரர் ரொம்ப பெரியவர். ஆனா மெட்ராஸை பார்த்தோம்னா லோயர் கபாலி அப்படின்னா லோயர் லெவல்ல பேரா இருக்கு. கபாலின்னா சிவபெருமான் ஸ்மரணம் கூட பல பேர் கிடையாது மெட்ராஸ்ல. இந்த கபாலின்ற வார்த்தை அவரோட திருநாமம். கபாலீஸ்வரர் இருக்கார். ஆனா பல பேருக்கு மெட்ராஸ கபாலி அப்படின்னா இன்னும் இப்படிலாம் ஒரு பேர் வச்சிருக்கீங்க அண்ணாலின்னு. கபாலின்னா சிவபெருமான் கூட தெரியாது. எல்லாரும் எப்படி கேவலப்படுத்தினாலும் அவருடைய சாஸ்வதமானவர் மங்களமூர்த்தி தான். சிவம்னாலே மங்களம் தானே. ஆச்சரியமா இருக்க. பார்வையை கோவம் கொடுத்து போடா பயலே அசுரனா போட்டாரா சிரிக்கிறார். ரெண்டு பேரும் சிரிக்கிறார். ஒண்ணு சித்திரகேது, இன்னொன்னு சிவபெருமான். ரெண்டு பேரும் ஜாலியா பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறார். அப்பாரா பிளான் படி எல்லாம் நடந்து கொடுத்து என்னடா பிளான் அப்படின்னு திருத்தராசுரனா வரணும் இல்லையா, எதுக்குடா இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னா இந்திர பயனை திட்டத்துக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை. இந்திர பையன் எப்ப பார்த்தாலும் யுத்தம் ஜெயிக்கணும் 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 வெட்டி பையன் அலைஞ்சிட்டே இருக்கான் பார்த்தா. அந்த வெட்டி பையல யுத்த காலத்திலையும் நாராயண ஸ்மரணம் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. எப்ப பார்த்தாலும் ரம்பா மேனகா இதே திணிச்சுட்டு இருக்காரு. இந்திரபதில விட ரம்பா 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 மேனகா 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 சொல்றது நமக்கு பயமா இருக்கு. நான் பூசறது. ஆனா அப்படி ஒரு இடம் அது. அந்த பதவி அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இந்த இந்திரனுடைய புத்தியில நாராயண ஸ்மரணம் வரத்துக்காக இப்படி ஒரு சாபம். இல்லாட்டி பாரதியவே அவசரப்பட்டு சாபம் கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. தட்சணைக்கே எவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசுறா இல்லையா, அப்பா எவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசுறவள் தானே. சாபம் கொடுத்துட்டு ஆள் அசுரனா போ அப்படின்னு சிவபெருமான் கொண்டாடுற பார்த்தியா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். சரி அதுக்கு என்ன, எங்க இருந்தா எங்க இருந்தாலும் நாமஜபம் உண்டு பகவான் உண்டுன்னு சொல்லி கிளம்புறான் பார்த்தியா. இதுதான் நாராயண பாகவதர்களுடைய பலம்.
அஹம் ச ஏவ அச்சுத பிரிய. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சிவபெருமான் சொல்ற அஹம் ச ஏவ அச்சுத பிரிய. நான் கூட அச்சுத பிரியன் தெரியுமா உனக்கு? பார்வதி பார்க்கிறார், என்னடா இவர் கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு, இவருக்காக போராடி அவனுக்கு சாபம் எல்லாம் கொடுத்த அஹம் ச ஏவ அச்சுத பிரிய. ஆச்சரிய, அச்சுத பிரியன், நான் அச்சுத பிரியன். யார் சொன்னா சிவபெருமானுக்கு விஷ்ணு ஆகாது, யார் சொன்னா விஷ்ணுவுக்கு சிவபெருமான் ஆகாது? நன்னா பாரதம் தெரிஞ்சவாளுக்கு மட்டும்தான் இது புரியும். அரகுறையா தெரிஞ்ச ஐயங்காருக்கும் பிரச்சனை, அரகுறையா தெரிஞ்ச ஸ்மார்த்தாளுக்கும் பிரச்சனை, ஒழுங்கா தெரிஞ்சவாளுக்கு பிரச்சனையே இல்லை. அதனாலதான் சிவஸ்வரூபமான சங்கரரும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே அப்படின்ட்டார். சங்கரர் சொல்லலாமா? அவர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியும்? வைஷ்ணவானாம் யதா சம்பு. பாகவதம் கொண்டாடுறது அத்தியாச்சரியமா. எவர்தான் விருத்ராசுரனா வந்துட்டா, சித்திரகேதுவா விருத்ராசுரனா வந்தாச்சு. பெரிய யுத்தம் நடக்கிறது, இந்திரனோட பெரிய யுத்தம். இந்திரன் பாரு, இவன் ஜெயிக்கிறதுக்கு ததீசி மகரிஷி அவர் பாடு தியானம் பண்ணிருக்கார். அவர் முதுகெலும்பு கொடுக்கும், முதுகெலும்பு பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமானவர். அவரும் சரின்னு சொல்லி ஆனந்தமா சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு அவ்வளவு அழகா அந்த முதுகெலும்பை கொடுத்துட்டார், வஜ்ராயுதம் கொடுத்துட்டார். பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆச்சரியமா நாராயண கவசம் எல்லாம் ரொம்ப விசேஷமாச்சு. ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது. யுத்தம். விருத்ராசுரன் அமக்களமா யுத்தம் பண்றான். தேவர்கள்லாம் தாங்க முடியல. ஒரு சிதியில இந்திரனோட சண்டை போடுற நேரடியா. அப்ப இந்திரனை பார்த்து சொல்ற, சீக்கிரம் சண்டை போடுறாப்பா, ஒண்ணு நீ ஜெயிக்கணும் இல்லாடி நான் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சா சந்தோஷம், நாராயண சரணகமலத்தை அடைஞ்சிருவேன். இந்திரன் ஆச்சரியமா பார்க்க, எப்படா சொல்றேன், அதான் நாராயண பலம். எங்க இருந்தா நேப்பா, எதுவுமே சிரேஷ்டம் இல்லை. நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம். ரொம்ப அழகு. நச்ச பாரமேஷ்டியம் சொல்றார். நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம். எதெல்லாம் வசதின்னு எல்லாரும் ஓடுறோமோ எதுவுமே வேண்டாம். என்ன பெருசு? மோட்சமே வேண்டாம், சாருபியம் வேண்டாம், சாமீபியம் வேண்டாம், சாலோக்கியம் வேண்டாம், சாயுஜ்யம் வேண்டாம். பச்சைமா மலைபோர்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரியேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளான். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவதுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. கெடுபடராயவெல்லாம் கேசவா என்ன நாடும் பொடிவினை செய்யும் கூற்றின் தவர்களும் குறுகவில்லை. விடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வராணி. நாமஜபமாக ஒண்ணுமே வேண்டாம், எதுவும் அவசியம் வேணாம். வேணும்னா அஜாத பக்ஷம் இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வஸ்ஸதரா சுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாக்ஷ திதிர்க்ஷதே த்வாம். அழகு. ஒரு அசுரன் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த பாகவத சிரோமணி அதனாலே சொல்றார். இந்த குஞ்சு பறவை விட்டுட்டு தாய் பறவை அப்படியே போயிடும். ஆகாரம் தேடிட்டு இந்த குஞ்சு பறவை அம்மா நோக்கி அப்படியே இந்த நோண்டு கூட்டுக்குள்ளேயே சுத்தி 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 அம்மா இந்த பக்கம் வரதான் கத்திண்டே இருக்கு. அஜாத பக்ஷம் இவ மாதரம் கஜாஹ ஸ்தன்யம் யதா வஸ்ஸதரா சுதார்த்தாஹ. இந்த குஞ்சு பறவை எப்படி அம்மாவுக்காக தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச பாஷையில கத்துறதோ அதுபோல ஹே நாராயணா எனக்கு தெரிஞ்சாவாடி நான் வாடி உன் நாமத்தை கத்தின்னு ஓடு காத்துன்னு இருக்கணும்டா. அப்பா நாராயணா 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 மாட்டேங்கிறது நாராயணா 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 கத்தனமா. இந்த குஞ்சு பறவை கதறது இல்லையோ, ஐயோ அம்மா எப்ப வருவா எப்ப வருவா. இந்த காலத்து ஆபீஸ்க்கு அம்மா எல்லாம் போனா அந்த குழந்தை எப்படா, அதுக்கு எப்படிதான் டைம் தெரியாது. ஆனா இந்த சமயம் ஆயிடுச்சுன்னா அம்மா வருவான்னு அதுக்கு தெரியும். அதெல்லாம் 7 மாசம் 8 மாசம் குழந்தையா இருக்கும். அம்மா வருவான்னு அதுக்கு ஒரு குதூகலிப்பு வந்துடும். அம்மா அங்கே வந்துட்டா கைகால உதைக்கும். எப்படா தெரியுது? அதுதான். அதுபோல நான் உனக்காக ஏங்கும்படியா என்ன பண்ணிடுறா. எல்லாத்துக்கும் ஏக்கம் இருக்கு, காமசுகத்துக்கு ஏக்கம் இருக்கு, எல்லாரும் என்ன கொண்டாடணும்னு ஏக்கம் இருக்கு, யாரும் என்ன அசிங்கப்படுத்தப்படாதுன்னு ஏக்கம் இருக்கு, நான் கண்டதை சாப்பிட்டாலும் டயபிட்டிஸ் வராமல் இருக்கணும்னு ஏக்கமா இருக்கு, நான் வாழ அடக்கவே இல்லைன்னா கூட டயபிட்டிஸ் சுகர் ஏறப்படாது பாடலையே இருக்கணும், இவ்வளவு ஆசைகள் இருக்கு, இவ்வளவு ஏக்கம் இருக்கு, கொட்டி கிடக்கு இவ்வளவு ஆசைகள். ஆனா அந்த மாதிரி ஏக்கம் முன்னிடத்துல வரமாட்டேங்கிறதே தான். அதெல்லாம் வரணும், வர வேண்டிய ஏக்கம் அது. அஜாத பக்ஷம் இவமாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வஸ்ஸதரா சுதார்த்தாஹ. அம்மா கிட்ட பால் குடிக்கிற அந்த கண்ணுக்குட்டி எப்படி இதை கட்டி போட்டுருப்பா, அம்மா பக்கத்துல தான் இருப்பா.
ஆனால் அவிழ்த்து விட்டா தான் போக முடியும். அம்மா அம்மான்னு கத்தும். இந்த சோகம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா பிருந்தாவனத்துல கோகுலத்துல ஆவுன்னா கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்டுறாங்க. எல்லாரும் ஏன்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாயார் ஒரு கேட்ட என்ன சுவாமி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா பிருத்தாசுரன் அன்னிலேருந்தே கண்ணுக்குட்டிமான்னு கத்துனா கேட்கறதே இல்லை மனசு. அசதரா சுதார்த்தா அந்த மாதிரி அழவிடுப்பா, அந்த மாதிரி ஏங்க விடுப்பா, அந்த மாதிரி கதற விடுப்பா. கடைசியில சொல்ல பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாட்ச திருக்ஷதே த்வாம். அரவிந்தாட்சா, ஒரு காதலனுக்காக ஏங்கி அழைச்சுட்டு இருக்கிற ஒரு காதலி போல உனக்காக விரகத்திலே நான் தவிக்கிறேன். நமக்கெல்லாம் விரசம் நிறைய இருக்கு, தாபம் இருக்கு, ஆனா விரக தாபம் இல்லை. பிருத்ராசுர பாகவதர் சொல்ற எனக்கு விரக தாபம் வேணும். நாராயண விரக தாபம். எப்படி நான் பார்க்காம இருப்பேன், என்னால் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? மஞ்சுளா அழறா இல்லையா, ஐயோ நான் குருவாயூர் புஷ்ப மாலை கொண்டு வந்தேன் சுவாமி வாங்கிக்கலையன்னு கதறா பாருங்க. அது போல ஒரு தாபம். பாண்டரங்கா என்னை அழிச்சுட்டு போற ராச மனுஷர்கள் நான் திரும்பி ஒன்று வந்து பார்ப்பேனா தெரியலையேப்பா, இனிமேல் என்ன பண்ணுவேன், டெய்லி ஒன்று வஸ்திரமெல்லாம் துவச்சி போட்டுருந்தேன், டெய்லி ஒன்று திருவடியை தொட்டு இருந்தேன், இனிமேல் பார்க்க முடியாதோன்னு கதறினாள் காண்கோ பாத்திரா. அப்படியே கதறா. அதுபோல அடியேன் கதறணும் அப்பா, அதுபோல அடியேன் கதறணும். கிருஷ்ணா ஹே பிரபோ ஹே நாராயணா ஹே மாதவா ஹே கேசவா ஹே வைகுந்தா ஹே பிரபோ ஹரே முராரேன்னு கத்தனம். கத்தி கத்தி கதறி கதறி மீரா மாதா கதறா இல்லையா? வேற என்னப்பா வேணும் எனக்கு? எப்பொழுதும் சதா சர்வதா திங்கள கிளியோட கத்தின்னு கிடக்கிறா இல்லையா? எத்தான பேர் எப்படி எல்லாம் கத்தின்னு இருக்கா ஹரிநாமத்தை. வெக்கமில்லாம கத்துறாள். பத்மநாபர் கோவில வெக்கமில்லாம பத்மநாபா ரட்சிக்கணும் யாரா கத்துறானா? மூட ஜனங்கள் தான் கத்துறா. என்ன விஷயம் தெரிஞ்சவா யாரும் பத்மநாபா ரட்சிக்கணும்னு அடிவத்துல கத்தி நான் இது வரைக்கும் கண்டது கண்ட பார்த்ததெல்லாம் ஐயோ சில பேர் அழுதுட்டே வருவா. சில மலையாள ஸ்திரீகள் நான் பார்த்துருக்கேன். பத்மநாபா சாமி ரட்சிக்கணும் சுவாமி, அது தொண்டை தழுதழுக்கிறது அவளுக்கு. நான் நினைச்சேன் ஒரு நாள் கூட நமக்கு ஏன் அந்த தழுதழுப்பு வரமாட்டேங்கிறது? எத்தனை பாகவதம் சொல்றோம், எங்கெல்லாமோ போறோம், எத்தனை கஷேத்திரங்கள் போயிட்டோம், ஆனா பத்மநாபா சுவாமி ரட்சிக்கணும்னு அவ தொண்டை தழுதழுக்கிறத பார்த்தா தான் கண்ணில் கண்ணீர் வருது. அப்ப அவ உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கு, இந்த தழுதழுப்பு வரணும். கதகன்னு சொல்லுவோம். கண்டாவரோதனம் ஸ்மரணம் குதஸ்தேன்ற அப்பா முடியாதே வராதேப்பா இப்பயே வந்துடும். அதனால இப்ப உடம்புல தெம்பு இருக்கா, நிறைய கத்திருவார். ஒரே துக்கம் நெஞ்சு அடைக்கிறதா? அழுதழுது நாமத்தை சொல்லுங்க. யாராவது கேவலப்படுத்திட்டாளா? அழுதழுது நாமத்தை சொல்லுங்க. சில பேர் மனுஷன் அவமரியாதை பண்ணிட்டா தாங்க முடியறது, வெள்ளையாட்டி சொல்ல முடியல. யாரும் மூணாவது மனுஷா பண்ணா ஆத்திரக்க சொல்லலாம், ஆத்திரக்கா பண்ணா யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆத்துக்காரே பண்ணா யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆத்துக்காரியே பண்ணா யார்கிட்ட சொல்ல முடியும்? பெத்த பிள்ளைகளே விட்டா யார்கிட்ட சொல்ல முடியும்? பத்மநாபன் தவிர யார் தான் கேட்க போறா? அப்ப அவனிடத்துல கதறணும். இந்த குஞ்சு பறவை போல, கண்டுகுட்டி போல, ஒரு நாயகி போல ஹே பிரபோ பத்மநாபான்னு காலில் விழுந்து கதறணும். இதுதான் கதி. அப்படி சொன்னார். பெரிய யுத்தம் நடக்கிறது. வஜ்ராயத்தை போடான், சரீரத்தை விட்டார், நேர வைகுண்ட லோகம் அடைஞ்சுட்டார். எத்தனை சித்திரகேதுவா இருந்தார், கந்தர்வனா இருந்தார், அசுரனா வந்தார். ஆனா 3 விதமான ஸ்திதியிலையும் நாமஜபம் மட்டும் விட்டு போகல. நம்ம வாழ்க்கையோட ஸ்திதி எப்படி வேணா மாறட்டும், நம்ம கூட இருக்கா எப்படி வேணா மாறட்டும், நம்ம சரீரம் என்னவா வேணா ஆகட்டும், நாம சங்கீர்த்தனம் மட்டும் நம்ம கூட சாஸ்வதமா இருக்கணும். அதுதான் பிராதான்யமா இந்த 6வது ஸ்கந்தம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உபதேசம். அடுத்ததுலாம் ஒரு பையன் நாமஜபத்துடைய மகிமையை காட்டுறது ஒரு பையன் ரெடியா இருக்கான். தூண்ல ஒரு ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் தூணா கட்டிண்டு ஜம்ம ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு காத்துட்டு सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा जय बोलो शांतानंद परिमगरा।